அடிச்சா 100 தான் அடிப்பேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டக் அவுட் ஆவேன். சேட்டன் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் நீங்க அடிங்க பாய் நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாரி திலக் வர்மா சொல்ல அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல அடிச்சு இந்தியாவோட 2ண்ட் ஹையஸ்ட் T20 ஸ்கோர பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியா. நேத்து மேட்ச் வேற லெவலுங்க. அத ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன் வாங்க கேட்போம். எஸ் ஆல்ரெடி 4 T20 கொண்ட மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா 2 ஜெயிச்சுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 1 ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா இந்த தொடர் ட்ரால முடிஞ்சிரும். இந்தியா ஜெயிச்சா வின் பண்ணிருவாங்க. சூரியகுமார் யாதவ் அதிசயமா டாஸ வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் செலக்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இறங்குனது அபிஷேக் சர்மாவும், சஞ்சு சாம்சனும். அபிஷேக் சர்மா அவர் பங்குக்கு 18 பாலுக்கு 36 ரன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 4 சிக்ஸு 2 4ன்னு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாரு. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிச்சல்லோ 56 பாலுக்கு 109 ரன் அப்படின்ற மாரி அடிக்க, அந்த பக்கம் திலக் வர்மா 47 பாலுக்கு 120 ரன் அடிக்க, நாட் அவுட்டா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவருக்கு 283 ரன், ஒரு விக்கெட்டுக்கு மட்டும் இழப்புமே அடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு 290 பிளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் T20 ஸ்கோர். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா 300 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 284ன்ற இமாலய டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா எப்படி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவரில் என்டிக்ஸ் காலி, ஹர்ஷ்தீப் சிங் பால்ல. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் அடுத்த ஓவரில் ஹர்திக் பாண்டியா பால்ல 1 ரன்ல காலி. அதுக்கப்புறம் கேப்டன் மாக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன்னுக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங் பால்ல காலி. அதே ஓவரில் மொதல் பால்லே நம்ம அதிரடி மன்னன் கால்சன் வந்து டக் அவுட். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னைக்குங்க அடிச்சு கிழிக்க போறீங்க அப்படின்னு இருக்கும்போது ஸ்டாப்ஸும் டேவிட் மில்லரும் கொஞ்சம் ஹோப் கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடினாங்கன்னே சொல்லலாம். ஸ்டாப்ஸ் 29 பாலுக்கு 43 ரன், டேவிட் மில்லர் 27 பாலுக்கு 36 ரன் இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி ஆஷ்யூஷர் அவர் ஸ்பெல்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த யாருமே பெருசாக ஜொலிக்காதனால மார்க்கல் ஜால்சன் மட்டும் 12 பாலுக்கு 29 ரன் அடிக்க 18.2 ஓவர்லேயே மேட்ச் முடிய 148 ரன்னுக்கு 10 விக்கெட் ஆல் அவுட் சவுத் ஆப்பிரிக்கா. 135 ரன் வித்தியாசத்தில் செம்ம வெற்றி பை இந்தியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடரையும் கைப்பற்றி விட்டார்கள். பிளேயர் ஆஃப் த மேட்சும் திலக் வர்மா தான், பிளேயர் ஆஃப் த சீரிஸும் திலக் வர்மா தான் சொல்லிக்கிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.